இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மேன்மையுள்ள நாமத்திற்கு நன்மையுண்டாவதாக. இந்த 2024 வருடத்தில் கிரைஸ்ட் அண்ட் கிரேஸ் மீட்டிங்ல இந்த வருடத்திலும் கடந்து வர கர்த்தர் மக்கள் வாக்குறுதி செய்திருக்கிறார். இது வருடத்தினுடைய கடைசி பகுதி. இந்த கூட்டத்தினுடைய நாள் 5வது நாள் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். தேவ சன்னிதானத்திலே நாம் கடந்து வரும்போது எல்லாம் ஆண்டவர் நம்மை வெறுமையாக அனுப்புகிறவர் அல்ல. ஏதாகிலும் ஒரு நன்மை ஆசீர்வாதத்தை தந்துதான் அவர் அனுப்புகிறவராக இருக்கிறார். காலைகளிலே தேவனுடைய சன்னிதானத்தில் வருவது நமக்கு கொஞ்சம் சரீரத்திற்கு கஷ்டமான ஒரு காரியம்தான். என்றாலும் தேவனுடைய கிருபையை நாம் இன்னும் நம்மில் பெருக்கிக் கொள்ளும்படியாக தேவனுடைய சன்னிதானத்தில் பிரயாசப்பட்டு வந்திருக்கிறோம். நம்மை காண்கிறதான தேவன் நம்முடைய பிரயாசத்தை பார்த்து வரப்போற நாட்களிலே கிருபை இன்னும் அதிகமாக பெருகச் செய்வாராக. வேதாகமத்தில் எபேசியர் இருக்கிற நிருபம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசியுங்கள். எபேசியர் 4:7 பக்கம் 266. கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவரவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஈவின் அளவுக்கு தக்கதாக. கிருபையினுடைய அளவு ஒருவருக்கு ஒருவர் மாறுபடுகிறதாக இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதங்களிலே ஆண்டவர் கிருபை செய்கிறவராக இருக்கிறார். எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரே விதமான கிருபையை கொடுத்து விடுவதில்லை. எல்லாருக்கும் வேறு வேறு விதங்களிலே அவர் கிருபையை கொடுக்கிறார். எந்த அடிப்படையிலே அவர் கொடுக்கிறார் என்றால் அவருடைய விருப்பத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் கிருபையை பகிர்ந்து கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த கிருபையை நாம் ஏற்கனவே பெற்றிருக்கிறோம். வேதத்தில் சொல்லி இருப்பது போல கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆத்துமாவிற்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை. இந்த கிருபை ஆத்துமாவிலே இன்னும் பெருகும் போது நாம் இந்த ரட்சிப்பிலே நாளுக்கு நாள் வளர்ந்து அதி உன்னத நிலைக்கு நாம் வந்து கடந்து போகிறோம். நாம் எப்படிப்பட்ட நிலைக்கு கடந்து போகிறோம் என்றால் வளர வளர நாம் தேவனை போலவே நாம் வந்து மாறுகிறோம். தேவனாக மாற முடியாது. தேவனுடைய சுபாவங்களை நாம் பெறுகிறோம். இது ஆத்ம கிருபை. சரீர பிரகாரமான கிருபையிலே வந்து பார்க்கும்போது அவர் எல்லாரையும் ஒரே நிலையிலே வைப்பது இல்லை. அவர் சொல்கிறார், எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன். அவர் தந்ததான கிருபையை நாம் பெருக்கிக் கொள்வதற்கு தான் நாம் முயற்சி பண்ணுகிறோம். வேதத்திலே அநேக தேவனுடைய பிள்ளைகள் கிருபையின் மேல வந்து கிருபையை பெற்று கிருபையில வளர்ந்து கொண்டே வந்தார்கள். நாமும் இந்த உலக பிரகாரமான காரியங்களிலே வளர்ந்து வருவதோடு நிறுத்திக் கொள்ளக்கூடாது. நம்முடைய ஆத்மீகத்திற்கு அடுத்ததான காரியத்திலே நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய கிருபையை நாள்தோறும் நம்மில் பெருக்கிக் கொள்ள வேண்டும். இந்த கிருபையின் மேல் பெற்ற கிருபையின் மேல் இன்னும் கிருபையை நாம் பெற்றுக் கொள்வதற்கு வேதாகமம் அநேக விதமான ஆலோசனைகள் நமக்கு தருகிறதாக இருக்கிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 23வது அதிகாரத்துல அவர் அங்கே சொல்லும் போது அங்கே இவ்விதமாக சொல்லுகிறார், என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை என்னை தொடரும். தொடரும் கிருபை, தேவனுடைய பிள்ளைகளை தொடரும் கிருபை. இன்னைக்கு அநேக ஜனங்களை பாவம் வந்து பின்தொடர்கிறது. வேதத்தை பார்க்கிறோம், உன் பாவம் உன்னை பின்தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிலருடைய வாழ்க்கையிலே சாபங்கள் வந்து பின்தொடர்கிறது. ஆனால் தாவீது சொல்லுகிறார், அவர் நம்பிக்கையோடு சொல்லுகிறார், என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்.
அந்த கிருபையினுடைய மேன்மை என்னவென்றால் அதற்கு பின்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். தேவனுடைய சபையில் மட்டும் நிலைத்திருப்பதல்ல, உன்னதமான தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் நிலைத்திருக்கிறதான பாக்கியம்தான் ஆண்டவர் நமக்கு பாராட்டுகிறதான மேன்மையான கிருபை. இந்த பூமியில இன்றைக்கு அநேக ஜனங்கள் தேவனுடைய கிருபையை குறித்ததான எண்ணமே இல்லாதவர்களாக வாழ்ந்து வருகிறார்கள். கிறிஸ்தவ ஜனங்கள் அநேகருக்கு கூட தேவனுடைய கிருபையின் பேரில் எல்லாம் பெரிய அளவுக்கு அவர்களுக்கு நாட்டம் இல்லை, அதன் பேரில் ஒரு வாஞ்சை இல்லை. எல்லா ஜனங்களை போல சரீர பிரகாரமான சில நன்மைகளின் பேரில் அவர்கள் நாட்டம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள், வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் தாவீது சொல்லுகிறார், எனக்கு தேவன் கிருபை என்னை தொடர செய்வார் என்று. இந்த தாவீது பணத்தை தொடர்ந்தவன் அல்ல, இவன் கனத்தை தொடர்ந்தவன் அல்ல. இவனுக்கு ஆண்டவரை கனத்தை கொடுத்து ஆண்டவர் அவனை அபிஷேகம் பண்ணின போதிலும் இவன் ஆண்டவர் அந்த கிருபையை இன்னும் பெருக செய்ய முடியாத அவன் காத்திருந்தான். இந்த கிருபை இவனிலே பெருக பெருக தேவ கிருபை இவனை தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. இவனுடைய உறவுகள் இவனை தொடர்ந்து வர முடியவில்லை. ஏனென்றால் இவன் ஒரு சூழ்நிலை வரும்போது வராந்தரமாக அழைத்து கொண்டிருக்கிறான். இவனோடு யாருமே வர முடியவில்லை, இவனுக்கு நெருக்கமானவர்கள் யாரும் இவனோடு வர முடியவில்லை. ஆனால் தேவனுடைய கிருபை இவனை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. இன்றைக்கு உங்களை தேவனுடைய கிருபை பின்தொடர வேண்டுமானால் இந்த தாவீதுடைய அனுபவம் இங்க 1வது வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். மேய்ப்பன் என்றால் என்ன அர்த்தம்? உங்களை நடத்துகிறவர். உங்களை நடத்துகிறவர் முதலாவது கர்த்தராய் இருக்க வேண்டும். நீங்களாக நடக்கக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் ஒவ்வொருவரை குறித்தும் ஒவ்வொரு திட்டங்களை அவர்கள் வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையினுடைய காரியங்கள், நமக்கு வர வேண்டியதான நன்மைகள் எல்லாவற்றையும் குறித்து ஆண்டவர் திட்டமிட்டு அவர் வைத்திருக்கிறார். இந்த திட்டம் நிறைவேற வேண்டுமானால் நாம் அவருடைய கைக்குள்ளான ஆடுகளாக இருக்க வேண்டும். அவருடைய கையை விட்டு வெளியே போய்விடக்கூடாது. ஆண்டவருக்கு நாம் சொல்ல வேண்டும், ஆண்டவரே நீங்கள் என்னை நடத்துங்க. நாம் நினைப்போம், நான் நினைக்கிறதுதான் எனக்கு மேன்மை என்று சொல்லி நினைப்போம். மனிதர்கள் எப்போதும் மேன்மையானவர்களை நினைக்கிறார்கள். உயர வேண்டும், பெரிய படிக்க வேண்டும், வேலை செய்ய வேண்டும், இதை பணம் சம்பாதிக்க வேண்டும், இதெல்லாம் நினைக்கதான் செய்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் நம்மை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார்? தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் தாழ்வாக வைக்க விரும்புவதில்லை. தேவனுடைய பிள்ளைகளை ஜனங்கள் மத்தியிலே அவர் ஆசீர்வாதம் இல்லாமல் வைக்க விரும்புவதில்லை. அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், அவர் நன்மையை தர விரும்புகிறார். ஆனால் ஆண்டவர் நியமித்ததான வழிகளிலே, ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிறதான வழிகளிலே நாம் ஜீவிப்போமானால் அந்த வழியில நம்ம ஆரம்பிக்கும் போது ஒருவேளை நாம் விரும்பாதபடி இருக்கும். ஆரம்பிக்கும் போது அது ஒரு குறுகலான வழி போல தெரியும். இந்த வழி ஆண்டவரால் வழிநடத்தப்படும் போது குறுகலாக ஆரம்பிக்கிறது, போக 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 விசாலமாகி கொண்டே போகும். காலங்கள் கடந்து போக உங்களுடைய வயதுகள் அதிகமாக உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டு வைத்திருக்கிற வழிகள் விரிவாக போகும், விசாலமாக போகும். தாவீது சொல்றார் அல்லவா, நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை விசாலத்தில் வைத்தார். தேவ கிருபை நீங்கள் இந்த தாவீதை போல பெற்றிருப்பீர்கள் என்றால் இந்த கிருபை போக போக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விசாலத்தை கொண்டு வரும். இந்த விசாலம் வருவதற்கு மிக முக்கியமான ஒரு தேவை என்னவென்றால் ஆண்டவரை நம்முடைய மெய்ப்பராக நாம ஏற்றிருக்க வேண்டும். ஆண்டவரே நீங்கள் என்னை நடத்துங்க. அவர் சொல்கிறார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. நாம் எல்லாம் நம்முடைய நினைவுகளின்படியே வாழ்ந்ததான ஜனங்கள். வேதம் சொல்கிறது, நீ உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சியிலும் நட, இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். நெஞ்சின் வழிகளிலே நடப்பது அது நம்முடைய காரியம் அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிறதான ஜனங்கள் அவர்கள் விரும்பின வழிகளில் எல்லாம் நடப்பார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கையினுடைய காரியங்கள் கட்டுப்பாடு உள்ளது.
உங்களை கட்டுப்படுத்தி நடத்துகிறவர் ஆண்டவர். உங்களை கட்டுப்படுத்தி நடத்துகிறது தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தை உங்களை நடத்தும் என்றால் வேதம் சொல்கிறது, கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். நீங்கள் சத்திய வார்த்தைகள் மூலமாக நடப்பீர்கள் என்றால் தேவனுடைய கிருபை இந்த இடத்துல உங்களை சந்திக்கும். தேவனுடைய கிருபை நம்மை சந்திக்கும் கிருபை, தேவனுடைய கிருபை நம்மை தொடர்கிறதான கிருபை. நாம் கிருபையை தொடர அவசியம் இல்லை, அந்த கிருபை நம்மை தொடரும். அந்த கிருபை நம்மை தொடர வேண்டும் என்றால் நாம் தேவனுடைய வழி நடத்துதலுக்குள் கொண்டு வர வேண்டும். நீங்கள் தேவனுடைய வழிநடத்தலுக்குள் வர வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களுக்கு போதிக்கப்படுகிறது. இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களை நடத்தும் என்றால் தேவன் உங்களை நடத்துகிறார் என்று அர்த்தம். தேவன் உங்களை நடத்துவார் என்றால் நன்மை கிருபை உங்களை தொடர்ந்து அது வந்து கொண்டே வந்து இருக்கும். இந்த கிருபை இல்லாமல் ஒரு மனுஷன் இந்த பூமியிலே வாழ்வது கடினம். இந்த கிருபை இருக்கிறது என்பதை நாம் எவ்விதமாக அறிந்து கொள்ளலாம். வாசியுங்கள், யாத்திராகமத்துடைய புத்தகம் 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வேகமாக வந்து வாசியுங்கள். யாத்திராகமம் 33:16 வாசியுங்கள். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதினால் அல்லவா? தேவனுடைய கிருபை நம்மில் இருப்பதை நாம் எதினால் அறிந்து கொள்ள முடியும் என்றால் தேவன் நம்மோடு இருப்பதினால். தேவன் உங்களோடு இருந்தால் அந்த கிருபை நாளுக்கு நாள் உங்களில் பெருகிக் கொண்டே இருக்கும். ஒரு சூழ்நிலை கடந்து வரும்போது மோசேயிடத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களோடு வரமாட்டேன், என்னுடைய தூதன் வந்து உங்களோடு வருவான், சரியப்பிரகாரமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும், உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், என் தூதன் உனக்கு முன்பாக வந்து போவார், ஆனால் நான் உன்னோடு வரமாட்டேன் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கு இந்த மோசே சொல்லுகிறான், நீங்க என்னோடு கூட வர வேண்டும், உங்களுடைய கிருபை என்னோடு வராவிட்டா நான் என்ன செய்ய மாட்டேன், போகவே மாட்டேன். அவர் சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இன்றைக்கு அநேக ஜனங்கள் தூதனை மட்டுமே சார்ந்து வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். தூதன் என்பவன் பராக்கிரமம் உள்ளவன் தான். தூதன் நம்மோடு இருந்தால் சத்துரு நம்மை மேற்கொள்ள முடியாது. தூதன் நம்மோடு இருந்தால் மனிதர்கள் நம்மை மேற்கொள்ள முடியாது. அதை விட உன்னதமான ஒரு அனுபவம் என்னவென்றால் ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட இருக்க வேண்டும். அவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி சொல்லுகிறார். ஆனால் அநேக ஜனங்கள் அப்படி சொல்லி இருக்கிறதான தேவனை விட்டு விலகி கடந்து போய் விடுகிறோம். வேதத்திலே தாவீது ஆண்டவர் விட்டு விலகவே இல்லை. அவர் சொல்றார், எப்போதும் ஆண்டவர் என்னோடே இருக்க வேண்டும் என்று சொல்லி. இந்த தாவீது வனாந்தரத்தில் கடந்து போனாலும் அவன் தேவனோடு கூடவே வந்து கடந்து போனான். தேவனோடே ஒரு பிரயாணம் பண்ணினான். எத்தனையோ மனிதர்களோடு பிரயாணம் பண்ணுகிறோம். சில மனிதர்களோடு நாம் வந்து சேர்ந்து ஜீவிக்கும் போது சில நன்மைகள் நமக்கு உண்டு. ஆனால் அதை விட மேன்மை ஆண்டவர் இயேசுவோடு கூட நம்முடைய வாழ்க்கையை நாம் கடத்த வேண்டும். ஆண்டவர் இயேசுவை நாம் எப்போது நம்மோடு கூட இருத்திக் கொள்ள வேண்டும். அவர் இருக்கிறாரா இல்லையா என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு அநேக ஜனங்கள் நினைக்கிறார்கள், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று. ஆண்டவர் இருக்கிறார் என்பதற்கான அளவீடு இன்றைக்கு அநேக ஜனங்களுக்கு தெரியவில்லை. பணம் வந்து விட்டால் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், கனம் வந்து விட்டால் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், நினைத்தது நடந்து விட்டால் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அப்படி அல்ல. சிம்சோனை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அவனோடு இருந்தபடினாலே அவன் பராக்கிரமசாலியாக வந்து இருந்தான். ஆனால் ஒரு நேரம் வந்தது, ஆண்டவர் என்னோடு எப்போதும் இருப்பார் என்று சொல்லி இவன் விரும்பினபடியெல்லாம் ஜீவிக்க ஆரம்பித்தான். தாறுமாறாக வந்து வாழ ஆரம்பித்தான். இவனுடைய மாம்சம் மனசு எங்கெல்லாம் போனதோ அந்த வழிகளை எல்லாம் அவன் கடந்து போனான். தேவன் அவனை விட்டு விலகினான். ஏற்கனவே தேவன் அவனோடு கூட இருந்தான். சிறுவயது முதலே அவன் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற மனிதன். தேவனால் சொல்லப்பட்டு ஆண்டவர் அந்த கற்பத்தின் கனியை அவனுடைய பெற்றோர்களுக்கு கொடுத்தார். சிறு வயதிலேயே இந்த சிம்சோனை கர்த்தர் ஆசீர்வதித்திருந்தார். அவன் ஒரு மகா பெரியதான ஒரு
பராக்கிரமசாலியாக வாழ்ந்தான். ஆண்டவர் இருந்தபடினால தேவனுடைய கிருபை அவனில் அளவற்ற விதங்களிலே இருந்தது. அந்த நாட்களிலே வாழ்ந்த எல்லா பராக்கிரமசாலியை விட இவன் பராக்கிரமம் உள்ளவனாக வந்து இருந்தான். எது வரைக்கும் அவனுடைய பராக்கிரமம் இருந்தது என்றால் அவனுடைய வாழ்க்கையிலே கட்டுப்பாடு இருக்கிறதான வரைக்கும், தேவன் சொன்னதான வார்த்தையின்படி நடக்கிற வரைக்கும், தேவன் அவனுக்கு என்று சொல்லியிருந்ததான வார்த்தை என்னவென்றால் அவன் ஜீவனுள்ள அளவும் அவன் நசரேய விரதம் காக்க வேண்டும் என்பது பிரதிஷ்டையினுடைய அனுபவம். இந்த பெற்றோருடைய கஸ்டடியில் இருக்கிற வரைக்கும், இந்த பெற்றோர்களால் வழி நடத்தப்படுகிறதான வரைக்கும் இவன் அந்த பிரதிஷ்டையில கரெக்டாக இருந்தான். இவன் தானாக வாழக்கூடியதான ஒரு நேரம் சூழ்நிலை வந்து வரும்போது இவன் தாறுமாறாக வந்து வாழ ஆரம்பித்து விட்டான். இன்னைக்கு ஒரு சில ஜனங்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள். அந்த குடும்பத்தில் இவர்கள் தான் அதிகாரம் உள்ளவர்களாக இருப்பார்கள். இவர்கள் யாருமே கேட்க முடியாது, மனைவி கேட்க முடியாது, பிள்ளைகள் கேட்க முடியாது, பெற்றோர்கள் கேட்க முடியாது. ஏனென்றால் வளர்ந்து விட்டார்கள், பொருளாதாரத்தில் வளர்ந்து விட்டார்கள், மேன்மேல வளர்ந்து விட்டார்கள், கனத்தில் வளர்ந்து விட்டார்கள். எனவே யாரு சொல்லி நான் கேட்க மாட்டேன்னு சொல்லி தாறுமாறான வாழ்க்கை வந்து வாழ்வார்கள். இந்த தாறுமாறான வாழ்க்கை வாழ்கிறவர்கள் ஒரு நாள் கைவிடப்படுவார்கள். இந்த சிம்சோனோடு தேவன் இருந்தால் உண்மைதான். ஆனால் இவன் தேவனுடைய வழிநடத்தலுக்கு ஒப்புக்கொடாதபடி இவன் தன்னுடைய பிரதிஷ்டையை உடைத்து விட்டான். அவன் நசரேய விரதம் காக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம், தேவனுடைய வழிநடத்தல் அதுதான். ஆனால் இவன் பிரேதத்து பக்கத்தில் போகிறான். நசரேய விரதம் காக்கிறவர்கள் பிரேதத்து பக்கத்தில் போகவே கூடாது. இவனாக வந்து போகிறான். பிரேதத்துல இருந்து அவன் என்னத்தை எடுத்து சாப்பிடுகிறான்? தேன் கூட்டை எடுத்து சாப்பிடுகிறான். இவன் பசியாறுவதற்கு தேவனுடைய பிரமாணங்களை மீறி வந்து பசியாறுகிறான். இன்னைக்கு அநேக ஜனங்கள் தேவனுடைய வழிநடத்தலை விட்டு தாழ்வாக ஜீவித்து அதில் இன்பம் காணுகிறார்கள், அதில் பணத்தை சம்பாத்தியம் பண்ணுகிறார்கள், அதில் வந்து மேன்மை அடைகிறார்கள். ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வகுத்த வழி அதல்ல. அமிதமாக ஜீவித்தால் தேவன் அவர்களை விட்டு விலகி விடுவார். சிம்சோனை விட்டு தேவன் விலகினதை யார் அறியல? அவன் அறியல. நல்ல ஜோம்னு தேவன் இருக்க சொல்ல முடியாது. பேய் கூட அழகா ஜோம்னோம், பேய் கூட அழகா பிரசங்கம் பண்ணோம், பேய் கூட இன்னைக்கு வந்து அனைவருக்கு நன்மை செய்கிறது வெளிக்காட்டுகிறது. ஆனால் தேவன் இருக்கிறார் என்பதை நீங்கள் முதலாவது உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களை தேவன் தான் நடத்துகிறாரா? அநேக வேளைகளிலே தேவனுடைய பிள்ளைகளை சாத்தான் நடத்த என்ன பண்ணுகிறான்? முயற்சி பண்ணுகிறான். ஊழியம் செய்கிறதான என்னை கூட சாத்தான் நடத்த சில முயற்சி பண்ணதான் எனக்கு தெரிகிறது. சாத்தான் நடத்த முயற்சி பண்ணுகிறான். சாத்தான் வந்து பேச வந்து முயற்சி பண்ணுகிறான். நமக்குள் இருந்து சாத்தான் பேச விரும்புகிறான். யாரிடத்துல இருந்து? தேவனுடைய பிள்ளைகளிடத்துல. உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் வந்து தேவனுக்கு இடக்கூடாது இருந்தால் தேவன் உங்களை விட்டு விலகுவான். சாத்தான் உங்களுக்கு வந்து வந்துடுவான். ஆடினா மட்டும்தான் சாத்தான் என்பது அல்ல. ஆடுகிறதான சாத்தானை விட ஆடாமல் இருந்து வேஷத்தை போட்டு நாட்டை ஏமாத்தி, ஊரை ஏமாத்தி, சபை ஏமாத்தி, தாங்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறதான ஜனங்களும் இன்றைக்கு கிறிஸ்தவ பேர்ல தான் வந்து வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் தேவன் அவர்களோடு கூட இல்லை. தேவன் அவர்களோடு இருப்பார்கள் என்றால் பிரதிஷ்டை அவர்கள் உடைக்க மாட்டாங்க. தேவனுடைய வழிகாட்டுதல்ல வருவாங்க. குடும்பத்தில் அதிகாரத்தில் இருக்கிறதான ஜனங்கள் ஆண்டவருக்கு ரொம்ப பயந்து ஜீவிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த குடும்பத்துடைய பொறுப்பு உங்களிடத்தில் இருக்கிறது. ஆண்களோ பெண்களோ, சில குடும்பத்தில் ஆண்கள் தலைமை தாங்குகிறார்கள், சில குடும்பத்தில் பெண்கள் தலைமை தாங்குகிறார்கள். பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது, அதிகாரம் இடத்தில் இருக்கிறது என்பதற்காக நான் விரும்பினபடியெல்லாம் நமக்கு கீழே இருக்கிறவங்க நடத்த வேத அனுமதி கொடுக்காது. நம் ஆண்டவருக்கு பயந்து தேவனுடைய வழி நடத்தவர்களை கடந்து வர வேண்டும். தாவீது அவர் சொல்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் வந்து குறைவுபட மாட்டேன். கடைசி வார்த்தை அவர் சொல்கிறார், எனவே என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நீங்க வெறுமையா நன்மை கிருபையை தொடர்ந்து சொல்லிட்டு நீங்க உங்களை ஏமாற்றி கொண்டிருக்க கூடாது. நம்ம சொல்ற மாதிரி சிம்சோன் ஆண்டவர் அவரை விட்டு விலகினதை அறியாம நான் முன்ன மாதிரி நான் வெற்றி கொள்வேன்னு போனான். கடைசியில எது பிடுங்கப்பட்டது? கண்ணு பிடுங்கப்படுவதற்கு முன்னாடி, கட்டப்படுவதற்கு முன்னாடி சரியான வழியில வந்துடும்.
ஒரு லிமிட் உண்டு, காலங்கள் உண்டு. இப்ப இருக்கிற நிலைமை எப்போதும் எல்லாருக்கும் இருக்க எல்லாம் மாறி போயிடும். இதற்காக தேவனுடைய வார்த்தைகள், இதற்காக ஆவிக்குரிய சபை, இதற்காக ஆராதனைகள் எல்லாத்துக்கும் ஒரே நோக்கம் தான், நாம் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்திலே கடந்து போக வேண்டும் என்பதுதான். இந்த சிம்சோனை விட்டு ஆண்டவர் விலகின உடனே அவன் கட்டப்பட்டான். அவருடைய கண்கள் ரெண்டும் இவனால் எதுவுமே செய்ய முடியவில்லை. இவனை பார்த்து பயந்ததான எல்லா ஜனங்களும் இப்ப இவனை எள்ளி பரியாசம் பண்றாங்க, எள்ளி நகையாடுறாங்க. சில ஜனங்கள் சாத்தானுக்கு இடம் கொடுத்து தேவனை விட்டு விலகி இவன் பராக்கிரமத்தை வந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கலாம், இவர்களும் தங்களுடைய மேன்மையை பறைசாற்றி கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு நாள் ஒரு காலங்கள் எல்லாம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். தெய்வ பயம் இல்லாதவருடைய காரியங்கள் சட்டென்று சொல்லி மாறிவிடும். இன்றைக்கு நல்ல சந்தோஷமாக இருப்பாங்க, ஆனா திடீரென்று சொல்லி அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் விலகினபடினாலே சில காரியங்கள் நடந்து விட்டது என்றால் சிம்சோனுடைய வாழ்க்கையினுடைய முடிவு வந்துவிடும். அப்படி வந்துவிடக் கூடாது. ஆண்டவர் அதற்கெல்லாம் விலக்கி காத்து அவரை நாம் மேய்ப்பராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு நாம் ஒப்பு கொடுத்து ஜீவித்து இந்த தாவீதை போல கிருபைகளை நம்மை பின்தொடர செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. நம்மெல்லாம் முழங்கால் பிடித்து, ஆண்டவரே உம்முடைய கிருபைகளை நீங்கள் பின்தொடர செய்கிறீர். இந்த தாவீதுக்கு பின்தொடர செய்தான கிருபை கர்த்தர் என்னிலே பின்தொடர செய்ய ஆண்டவரே, கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தாருங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்ம எல்லாரும் முழங்கால் பிடித்து ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நடத்தும் போது கிருபை நம்மை பெருகும். ஆண்டவருடைய நடத்தலுக்கு நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது கிருபை உங்களிலே பெருகும். எல்லாம் உங்களை விட்டு விலகிவிடும். ஆனால் தேவ கிருபை உங்களை விட்டு விலகாது. தாவீது சொல்கிறார், அவர் தமது கிருபை என்னை விட்டு விலக்கவில்லை என்று சொல்லி சொல்கிறார். ஆண்டவர் உங்களை விட்டு அவருடைய கிருபை விலக்க மாட்டார். இந்த கிருபை நாளோடு உங்களிலே பெருக வேண்டும் என்றால் தேவன் உங்களோடு இருப்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். மோசே சொல்கிறார், நீர் எங்களோடு கூட வந்தால்தான் கிருபை என்னோடு இருக்கிறது சொல்லி அர்த்தம். தேவனோடு இருக்கிறார் என்று உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த சிம்சோனோடு தேவன் இருந்தார், அவரை விட்டு விலகினதை அவன் அறியாமல் இருந்தான். அவருடைய வாழ்க்கையில மிக மிக தோல்வி அடைந்தான். முன் நடவடிக்கைகள் நன்றாக இருந்தது, முன்னாட்கள் ஆசீர்வாதமாக இருந்தது, முன்னாட்கள் கனத்திற்குரியதாக இருந்தது, முன்னாட்களில் இவனை பார்த்து எல்லாரும் பயந்தார்கள். நான் இப்போது பார்க்கும்போது எல்லாரும் நிலையில நிர்பந்தமான நெருக்கடியான நிலையில கண்கள் பிடுங்கப்பட்டவனாக, கைகளிலும் கால்களிலும் விலங்குகள் இடப்பட்டவனாக நிர்பந்தமான நிலைமையில் இருப்பதற்கான காரணம் என்னவென்றால் தேவ கிருபை அவரை விட்டு கடந்து போய்விட்டது. தேவன் அவரை விட்டு கடந்து போய்விட்டார். நீங்கள் பெற்றிருக்காத எல்லாம் ஒரு நாள் உங்களை விட்டு கடந்து போகும். ஆனால் தேவனுடைய கிருபை உங்களை விட்டு விலகாது இருக்கும். எனவே இந்த கிருபையை சார்ந்து கொள்ளுங்கள், இந்த கிருபையை பெருக்கிக் கொள்ளுங்கள். அதற்கு இந்த கர்த்தருடைய வழிநடத்திற்குள்ளாக கடந்து வாருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அன்பின் பரலோகத்தினாவே வல்ல இயேசுவே, கர்த்தாவே அவர்களுடைய கர்த்தாவே வாழ்க்கையிலே நீங்கள் உங்களுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக கிருபையை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களுக்கு கர்த்தாவே பெரிதான கிருபையை தந்திருக்கிறீங்க. எனவே இந்த நாமத்தை நாங்கள் இந்த நாளில் துதித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த கிருபை இந்த நாளிலும் எங்களை நீங்கள் பெருக செய்து நாங்கள் நன்றியோடு சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நேற்று தினத்தை விட இன்னைக்கு நீங்கள் கிருபை அதிகமாக தந்திருக்கிறீர்கள். நாங்கள் நன்றியோடு சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தாவீது சொல்வது போல நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லி நாங்களும் அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் இதற்கு பாத்திரமாக இருக்க வேண்டுமானால் உன்னை மேய்ப்பராக ஏற்றுக்கொண்டு உமக்கும் உடைய வார்த்தைக்கும் நாங்கள் சோத்திரம் ஆண்டவரே வழி நடக்கத்தக்கதாக, அதற்கு ஏற்றதாக ஜீவிக்கத்தக்கதாக கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபையாக ஆண்டவரே வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கிருபை சம்பூர்ணமாக கொடுத்து அனுப்ப வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வரப்போகிற நாட்களிலும் இந்த கர்த்தாவே கிரேஸ் அண்ட் கிரேஸ் மீட்டிங் எந்த தடைகளும் வராதபடி இவங்க எல்லாரையும் கர்த்தர் கூட்டி சேர்க்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். சொல்லியிருக்கிற எல்லாரும் இப்படிப்பட்ட கிருபையுடைய மேன்மையை சோதரித்துக் கொள்ளு. எல்லாரும் கடந்து வந்து கர்த்தர் நாமத்தை ஆராதிக்க வரப்போற நாட்களில் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்கள் செய்ய கர்த்தருடைய கரங்களை எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஒரு பாடல்